अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम्। अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। प्रकरणप्रमाणे एव विचारः प्रचलति। प्रकरणं प्रमाणं विकृतौ अपि विनियोजकं भवति इति निरूपितम्। स्वनिरूपितं यत्र प्राकृतांग अनुवादेन विकृतो नूतनतया किंचिदंगं विधीयते तत्र विकृतो विधीयमानस्य औदुम्बरत्वादेः विकृतौ विनियोजकं भवति प्रकरण प्रमाणम् इति निरूपितम्। अधुना तादृशः एव अन्यः कश्चन गुणः विकृतौ प्रकरण प्रमाणेन विनियुज्यते इति विचारः क्रियते। विनियुज्यते न वा इति न विनियुज्यते इति सिद्धान्तः। இதுவரையில் நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு கேட்டா, பிரகரண பிரமாணத்தினால பிரகிருதியில மட்டும்தான் அங்கங்கள் விநியோகிக்கப்படுறதுங்கிறது இல்ல, விகிருத்திலையும் சில இடத்துல பிரகரண பிரமாணத்தினால அங்கங்கள் விநியோகிக்கப்படுறது. எந்த மாதிரி இடத்துல அப்படின்னு கேட்டால், எந்த அங்கங்களானது பிராகிருத அங்கங்களை உத்தேசித்து விகிருத்தில விதிக்கப்படுறதோ அந்த அங்கங்கள் விகிருத்திக்கு அங்கமாக பிரகரண பிரமாணத்தினால விநியோகிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி முடிச்சா. உதாரணமாக ஔதும்பரோயூபோ பவதின் எடுத்துட்டு இந்த உதும்பர காஷ்டகாவானது உதும்பரத்துவமானது எப்படி பிராகிருத யூபாங்க அனுவாதேன விதியத்தேன்னு பெரிய விசாரம் பண்ணி நிரூபிச்சா. இப்போ அதே மாதிரி ஒரு இடத்தை எடுத்துண்டு இந்த இடத்துல விகிருத்திக்கு அங்கமாக எந்த பதார்த்தத்தை சொல்ல போறாளோ அது பிரகரணத்தினால விநியோகிக்கப்படுறதா இல்லையா, உபயாகாங்ஷா இருக்கா இல்லையான்னு விசாரம் பண்ண போறா. இல்லைங்கிறது சித்தாந்தா, ஏன் இல்லைங்கிறது தான் யுக்தி. இப்போ நம்ம அதை பார்க்க போறோம். தலம் என்னது அப்படின்னு கேட்டா, ஏவம் அப்படின்னு ஏவம்னு சொன்னதுனாலேயே நமக்கு தெரியறது ஏற்கனவே ஔதும்பரத்வஸ்ய பிரகரணேன விநியோகா விகிருத்தோ உக்தா தத்வதேவ அத்ராபி அஸ்தூன்னு ஆரம்பிக்கிறா. திருஷ்டாந்த சங்கத்தின்னு சொல்லுவோம், அத போல ஆரம்பிக்கிறா. எப்படி? ரிஷதாஜ்யேன அனுயாஜான்னு யஜதி இது பிராகிருத அனுயாஜ அனுவாதேன விதீயமானம் பிருஷதாஜ்யமபி பிரகரணாத் விகிருத்தியங்கம் இது கேச்சித் ஆச்சாரியாக. இந்த இடத்துல எப்படி இந்த ஸ்திதி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஒரு விகிருதி யாகா, இது தர்ஷபூர்ண மாசத்துடைய விகிருதி யாகா. இந்த தர்ஷபூர்ண மாச விகிருதி யாகமாக இருக்கக்கூடிய இதுல பிரகிருதியிலிருந்து அனுயாஜ யாகங்கள் அதிதேச பிரமாணத்தினால கிடைக்கின்றன. இப்படி கிடைக்கும் பொழுது பிரகிருதியில அனுயாஜத்துக்கு திரவியம் எது, அனுயாஜ யாகத்துல இருந்ததான திரவியம் எது அப்படின்னு கேட்டால் ஆஜ்யம்.
சரியா? யஜ்ஜுஹ்வாங் கிருண்ணாதி பிரயாஜேபியஸ்தத் எதுபபிருதி பிரயாஜானுஜாஜேபியஸ்தத்துன்னு வாக்கியங்கள் இருக்கு. அதாவது உபபுத் பாத்திரத்துல கிரகிக்கப்படுகின்ற ஆஜ்யத்தை வச்சுட்டுதான் எதை பண்ண வேண்டியதா இருக்கு? அனுயாஜ கர்மாவை பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த அனுயாஜத்துக்கு திரவியமாக பிரகிருதியில ஆஜ்யம் இருந்திருக்கு அப்படின்னு தெரிகிறது. பிரகிருதியில் இருந்து இப்போ விகிருதிக்கு இந்த அனுயாஜகாவாகட்டும் அல்லது அதற்கு அங்கமாக இருக்கக்கூடிய ஆஜ்யமாகட்டும் அதிதேசம் ஆகணும். அப்படி ஆகும் பொழுது அனுயாஜத்தை உத்தேசிச்சு விகிருதியில ஒரு திரவியம் விதிக்கப்படுறது ரிஷதாஜ்யம் அப்படின்னு. இப்போ இதுல இந்த பிருஷதாஜ்யம் அப்படிங்கிறது என்னது? ஆஜ்யத்தை காட்டிலும் வேறானதா அல்லது ஆஜ்யத்திலேயே ஒரு மாறுதல் ஏற்பட்டால் எதுவோ அதுதான் பிருஷதாஜ்யமா அப்படிங்கிற ஒரு விசாரமும் இதுல இருக்கு. இதுல சில பேர் என்ன சொல்லிக்கிறா, இந்த பிருஷதாஜ்யம் அப்படிங்கிறது ஆஜ்யத்தை காட்டிலும் வேறானதா இருக்கு. அத போல, அதாவது எதை போலன்னு சொன்னா, போன உதாரணம் காமிச்சோம் இல்லையா? பிரகிருதியிலிருந்து யூபம் வரும் பொழுது யூபத்துக்கு அங்கமான காதிரமும் வர இருக்கையில விகிருத்தியில விசேஷமாக, அதாவது புதுசாக அங்கேயே யூப அங்கமாக ஔதும்பரத்துவம் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால காதிரம் வரவே வராது. அதனால என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்டால், விகிருத்தியினுடைய ஆகாங்ஷாவானது பிராகிருத அங்கங்கள் அத்தனையும் சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் உபசமனம் ஆகும். அதாவது யூபத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய உதும்பரத்தும் சேர்ந்தா மட்டும்தான் விகிருத்தினுடைய ஆகாங்ஷா பூர்த்தி ஆகும், இல்லாட்டி ஆகாது. அதனால என்ன ஆச்சு? உபயாகாங்ஷா இருந்தது அப்படின்னு காமிச்சோம் இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும் நிலைமை இருக்கு அப்படின்னு கேச்சித் வதந்தி. அதாவது பிரகிருதியிலிருந்து அனுயாஜகா வரும் பொழுது கூடவே ஆஜ்யமும் வரணும் திரவியம். ஆனா வரதுக்கு முன்னாடியே இங்கேயே விகிருத்தில பிருஷதாஜ்யம் படிக்கப்பட்டதுனால இப்ப எது வராது? அனுயாஜத்துக்கு பிரகிருதியில அங்கமாக இருக்கக்கூடிய சுத்த ஆஜ்யம் அது வராது. அதற்கு பதிலாக விகிருத்தியில என்ன திரவியம் சொல்லப்பட்டிருக்கு? பிருஷதாஜ்யம் சொல்லப்பட்டிருக்கு. பிருஷதாஜ்யம்னா ததி மிஸ்ரித ஆஜ்யம். சரியா? இப்போ இதுவும் போன உதாரணம் மாதிரியே இருக்கு இல்லையா? காதிரோ யுப்போ பவதி அப்படின்னு பிரகிருத்தில இருந்தது. அதற்கு பிரத்யாம்னானமாக இங்க ஔதும்பரோ யுப்போ பவதின்னு படிக்கப்பட்டிருந்தது. அதனால உபயாகாங்ஷா சொல்லி பிரகரணத்தினால விநியோகம் சொன்னோமோ எப்படி, அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கு அப்படின்னு சில பேர் ஒத்துண்டு இங்கேயும் கூட உபயாகாங்ஷாயாக சத்வாத் பிரகரணேனைவ விகிருத்தியங்கத்துவம் கஸ்ய பிருஷதாஜ்யஸ்ய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பங்கிய பாருங்க. பிருஷதாஜ்யேன அனுயாஜான் யஜதி இதி பிராகிருத அனுயாஜானுவாதேன விதீயமானம் பிருஷதாஜ்யமபி பிரகரணாத் விகிருத்தியங்கம் இது கேச்சித் ஆச்சாரியாக வதந்தி. பங்கி அர்த்தம் புரிஞ்சிருக்கா? பங்கி அர்த்தமும் அதே மாதிரி போன உதாரணம் மாதிரி இந்த இடத்துலயும் இருக்கு அப்படிங்கிற அம்சம் ரெண்டும் புரிஞ்சிருக்கா? கேக்குறதா? கேக்குறதுண்ணா அர்த்தம் புரிஞ்சிருக்கு இல்லையா? போன உதாரணமும் இது உதாரணமும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குங்கிற மாதிரி இருக்கு. அதனால பிரகரண பிரமாணத்தினாலதான் இங்கேயும் விநியோகா அப்படின்னு சில பேர் ஒத்துக்கிறா. அந்த விஷயம் புரிஞ்சிருக்கா எப்படின்னு? கேக்குறதா இல்லையா உங்களுக்கு? கேக்குறதுண்ணா. விஷயம் புரிஞ்சிருக்கான்னு நான் கேக்குறேன். அது கேக்குறதா? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. போன உதாரணம் என்ன சொல்லி கொடுத்தா? இது எதனால இந்த சிக்கல் வருதுன்னு கேட்டா, ஒரு கிளாஸுக்கு வரையில் அடுத்த கிளாஸ் விட்டு போடுறது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் போன கிளாஸ் நடந்தது. அதுல வந்தவா இப்போ இதுல இருந்தால் புரியும், இல்லைன்னா புரியாது. இந்த சிரமம் இருக்கு. இதை நான் சொல்றது அதுதான் சொல்றேன். அதனாலதான் சொல்றேன். அதனாலதான் சிக்கலும் வருது. ஒரு கிளாஸ் வர்றவ அடுத்த தொடர்ச்சி கிளாஸ் வந்தா மட்டும்தான் புரியுது அதோட தொடர்ச்சி. அதுக்காக தான் மெனக்கிட்ட நான் இவ்வளவு பெருசா பூர்வ பீட்டிகை வச்சு சொல்றேன். ஒரு வேளை புரியலன்னா கூட புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு.
ஆனா அது போன கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தா மட்டும்தான் புரியும். இல்லைன்னு சொன்னா அது சிரமம்தான். சரி, நான் மறுபடியும் சொல்றேன். ஔதும்பரோ யூபோ பவதி அப்படிங்கிறது விகிருத்தில படிக்கப்பட்ட வாக்கியம். பிரகிருதியிலிருந்து விகிருத்தியில அங்கங்கள் அதிதேசம் ஆறது. அப்படி அதிதேசம் ஆகும் பொழுது எல்லா அங்கங்களும் அதிதேசம் ஆகாது. பிரகிருதியில எந்த ஒரு உபகாரத்தை எந்த அங்கம் பண்ணினதோ அதே மாதிரி ஒரு அங்கமானது விக்கிரத்துல இருக்குமே ஆனால் அந்த அங்கங்கள் அதிதேசம் பண்ணப்படாது. உதாரணத்துக்கு பாருங்க, பிரகிருதியில காதிர காஷ்டமானது யூபத்தை உண்டு பண்ணினது, யூபாங்கமா இருந்தது. விக்கிருத்தியில இப்போ ஒரு புதுசா வாக்கியம் கேட்கப்படுறது ஸ்ரூயமானமா இருக்கு, ஔதும்பரோ யூபோ பவத்தின்னு. இந்த ஔதும்பரம் என்ன பண்ண போறது? யூபத்தை உண்டாக்க போறது. அதாவது பிரகிருத்தியில காதிர காஷ்டமானது என்ன வேலை பண்ணினதோ அதே உபகாரத்தை தான் பண்ண போறது ஔதும்பர காஷ்டா, உதும்பர காஷ்டா. அப்போ பிரகிருத்தியிலிருந்து அதிதேச பிரமாணம் வந்து அங்கங்களை எடுத்துக்கும் பொழுது எந்த மாதிரியான அங்கங்கள் எடுத்துக்கும்னு கேட்டால், விகிருத்தியில எந்த மாதிரி அங்கங்கள் இல்லையோ, அதாவது விகிருத்திக்கு தேவையான அங்கங்கள் உபகாரம் பண்றதுக்கு, அந்த உபகாரம் பண்றதுக்கு விகிருத்தியில அங்கங்கள் இல்லை, அந்த மாதிரி அங்கங்களா தான் பார்த்து எடுத்துக்கும். இப்போ யூபத்தை எடுத்துக்கும் அதிதேச பிரமாணம். ஏன்னா யூபத்துக்கு ஒப்பானதாக இன்னொரு ஒரு பதார்த்தம் விகிருத்தில சொல்லப்படலை, அதனால யூபத்தை எடுத்துக்கும். ஆனா யூபத்தை எந்த காஷ்டத்தை வச்சு பண்ணினோமோ பிரகிருத்தியில அந்த காஷ்டத்துக்கு சமமான அதே மாதிரி அதே உபகாரத்தை பண்றதுக்காக இன்னொரு காஷ்டகாவானது சொல்லப்பட்டது எங்க விகிருத்தில, ஔதும்பரோ யூப பவதிங்கிற வாக்கியத்தினால. அதனால என்ன பண்ணும் அதிதேச பிரமாணம்? யூபத்தை கிரகிக்கிற அந்த அதிதேச பிரமாணம் யூபத்துக்கு தேவையான அங்கமா இருக்கக்கூடிய காதிரத்தை கிரகிக்காது. ஏன்னா அதற்கு தத் ஸ்தானாபன்னமா, அதாவது அதுக்கு அதே உபகாரத்தை பண்றதுக்குண்டான இன்னொரு ஒரு திரவியமானது இங்க சொல்லப்பட்டிருப்பதுனால் விகிருத்தில. ஆனா இதுதான் பிரத்யாம்னாயா நிச்சயதாகன்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இந்த இடத்துல உபயாகாங்ஷா இருக்கு. எப்படி உபயாகாங்ஷா இருக்கு? விகிருதிக்கு யூபம் முதலீதான பிராகிருத அங்கங்கள் சேர்ந்தால் மட்டுமே ஆகாங்ஷா பூர்த்தி அடையாது. ஏன்னா யூபம்ங்கிறது எப்போ முழுமை அடையும்? அதுக்குண்டான காஷ்டமும் வந்து சேர்ந்தாதானே. அப்போ உதும்பர காஷ்டமும் வந்து சேரணுமா இல்லையா? அது சேர்ற வரையில விகிருத்தியினுடைய ஆகாங்ஷா பூர்த்தி அடையாது இல்லையா? அப்போ விகிருத்திக்கு ஆகாங்ஷா இருக்கு. என்ன ஆகாங்ஷா இருக்கு? கதம்பாவாகாங்ஷா இருக்கு. ஔதும்பரோ யூபோ பவதிங்கிற இடத்துல உதும்பர காஷ்டத்துக்கும் ஆகாங்ஷா இருக்கு. கிம் பாவையே. அப்போ ரெண்டு ஆகாங்ஷம் இருக்கு, உபயாகாங்ஷா இருக்கு. இப்போ உபயாகாங்ஷா இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல பிரகரணம் விநியோஜகமாக ஆகுமா ஆகாதா? ஆகும். அதனாலதான் நம்ம என்ன சொன்னோம்? உதும்பரத்வஸ்ய விநியோகா விகிருதோ பிரகரண பிரமாணாதுன்னு சொன்னோம் இல்லையா? ஆமாங்க. இதே மாதிரி ஒரு ஸ்திதி தான் இப்ப இன்னொரு ஒரு உதாரணத்தையும் எடுத்து காமிக்கிறான். தர்ஷபூர்ண மாச பிரகிருதியாக, அதுல பிரயாஜ அனுயாஜங்கள் படிக்கப்பட்டிருக்கு. அதுல அனுயாஜத்துக்கு அங்கமாக ஆஜ்ய திரவியம் விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பிரகிருத்திலிருந்து விகிருதிக்கு அங்கங்கள் அதிதேசம் ஆகணும். அப்படி ஆகும் பொழுது ஒரு விகிருத்தில அனுயாஜ யாகத்துக்கு திரவியமாக பிருஷதாஜ்யம் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. பிருஷதாஜ்யம்னா என்னது? ததி மிஸ்ரிதமான ஆஜ்யம். பிரகிருத்தியில அனுயாஜத்துக்கு அங்கமாக என்ன திரவியம் இருந்தது? சுத்த திரவியம் தானே இருந்தது, சுத்த ஆஜ்யம் இருந்தது. இங்கே ததி மிஸ்ரிதமான ஆஜ்யம் விதிக்கப்படுறது. அதனால இந்த திரவியம் வேறான திரவியம் அப்படின்னு ஒத்துண்டு, இதுவும் கூட உதும்பர உதாரணம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குன்னு காமிக்கிற சில பேர். எப்படி பாருங்க, பிரகிருத்தில அனுயாஜகா, அனுயாஜத்துக்கு அங்கமாக ஆஜ்யம். அதே அனுயாஜமானது விகிருதிக்கு அதிதேசம் ஆகும் பொழுது ஆஜ்யஸ்தானத்துல பிரத்யாம்நாத்தம் இருக்கு திரவியம். கிம் பிரத்யாம்நாத்தம் திரவியம்? தத் புருஷதாஜ்யம். அப்போ புருஷதாஜ்யஸ்ய ஆகாங்ஷா வர்த்ததே. கிம் பாவேதித்யாகாங்ஷா. விகிருதேஷ்ச கதம் பாவாகாங்ஷா வர்த்ததே. தஸ்மாத் அத்ராபி உபயாகாங்ஷா ரூப
பிரகரண பிரமாணமேவ விநியோஜகம் அப்படின்னு கேச்சிதாச்சாரியாக வதந்தி. கேச்சிதாச்சாரியான்னு சொன்னா கேச்சனா யாருன்னு அவ பேரெல்லாம் நிர்தேசம் பண்ணல, யாரோ ஒரு சிலர் பூர்வஜாக. இப்ப புரிஞ்சுட்டா இது? ஆனா புரிஞ்சிருக்கணும். ஆனா அந்த உபயாகாங்ஷா அப்படிங்கிறது எப்படி அந்த இடத்துல இருக்கணும்? ஏன்னா அதுக்கு வந்து ஏற்கனவே பூர்த்தி ஆயிருக்கே அப்படிங்கிறது எதுக்கு ஏற்கனவே ஆகாங்ஷா பூர்த்தி ஆயிருக்குன்னு சொல்லுங்க. பிரகிருத்தியில பூர்த்தியா இருக்கு, விகிருத்தியில வந்து யூபம் எப்படியும் அங்க அதிதேச பிரமாணத்துல கிடைச்சுடுது, விகிருத்திக்கு கிடைச்சிருது. சரி, அப்புறம் வந்து விசேஷமான ஒரு வாக்கியம் வந்து அதை தடுத்து ஔதும்பரத்துல இருந்து காதிரத்துவத்தை கொடுக்கும். வேற ஒரு வாக்கியம் வந்து அதை வந்து நமக்கு கொடுக்கறது. ஆனா வந்து அதுக்கு ஏற்கனவே வந்து ஒரு யூபம்ன்றது அதிதேசம் ஆயிடுத்தே அப்படிங்கிறது. யூபம் ஆயிடுத்து. யூபகாங்கிறது எப்போ சித்திக்கும்? காஷ்டம் இருந்தா தானே சித்திக்கும். யூபகாங்கிறது எப்போ சித்திக்கும் கேட்டா, ஒரு காஷ்டத்தை எடுத்துண்டு குறிப்பிட்ட காதிரகாவோ அல்லது ஔதும்பர காஷ்டமோ ஒன்று எடுத்துண்டு அதுல சில சம்ஸ்காரங்கள் பண்ணினால் அது யூபகாவா மாறும். அது வரையில் அது யூபகா கிடையாது. எப்படி மண்ணானது குடம்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதுல சில ஜலங்கள்லாம் தேவையான அளவு ஜலம் எல்லாத்தையும் விட்டு அதுக்கு ஒரு ஸ்வரூபத்தை கொடுத்து ஜலத்தை எடுத்து வர்றதுக்கு உண்டான யோக்கியதா எப்படி சம்பாதிக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்வரூபத்தை சம்பாதிச்சா மட்டும்தான் அதுக்கு குடம்னு பெயர். வெறும் மண்ணா இருக்கிற சமயத்துல அது வந்து குடம் சொல்ல மாட்டோம். அதை போல யூபம்னு நம்ம எதை சொல்லுவோம்? ஒரு காஷ்டகா வரணும், அந்த காஷ்டத்துல திருஷ்டமான சில சம்ஸ்காரங்கள் அதிருஷ்டமான சில சம்ஸ்காரங்கள் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது யூபகாவா மாறும். அது வரையில் மாறாது. சரியா? இப்போ கேள்வி என்னது? அதுக்கு எப்படி உபயாகாங்ஷா வந்தது? அதுதானே கேள்வி. விகிருதிக்கு ஆகாங்ஷாவானது எப்ப பூர்த்தி அடையும்? பிராகிருத அங்கங்கள் அத்தனையும் வந்து சேர்ந்தாதானே. இப்ப யூபகான்னு சொல்லிட்டேன். இப்ப பிரகிருத்திலிருந்து காதிரத்துவத்தை நீங்க எடுத்துக்கல இல்லையா? பிரகிருத்திலிருந்து காதிரத்துவத்தை இந்த அதிதேச பிரமாணம் எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கல? இதனுடைய ஸ்தானத்துல இன்னும் நாங்க சொல்லப்பட்டிருப்பதுனால. சரிதானே? இப்போ யூபத்துக்கு வேண்டிய காஷ்டமானது விகிருத்தில் எப்படி கிடைக்கும்? அது கிடைக்கிற வரையில யூபகாங்கிற பதார்த்தமானது முழுமை அடையுமா? கிடைச்சதா ஆகுமா? கேள்வி புரிஞ்சுதா? பூர்த்தி ஆகாது. அப்போ யாவத் யூபாங்க உதும்பர காஷ்டஸ்யவா உதும்பரத்வஸ்ய உதும்பர காஷ்டஸ்யவா அன்வயः ந பவதி தாவத் விகிருதேஹ ஆகாங்ஷா ந சாம்யதி. சரி, இப்போ நீங்க பாருங்க, விகிருதிக்கு ஆகாங்ஷா இருக்கு. என்ன ஆகாங்ஷா இருக்கு? கதம்பாவாகாங்ஷா இன்னும் இருக்கு. அத போல இந்த உதும்பர காஷ்டத்துக்கும் கிம்பாவாகாங்ஷா இருக்கு. அப்போ உபயாகாங்ஷா இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த மாதிரி உபஹோம விஷயங்கள்ல வராது. ஏன்னு பாருங்க, விகிருத்தில பிராகிருதாங்கங்கள் முழுமையாக சேர்ந்துருத்துன்னா விகிருத்தியுடைய ஆகாங்ஷா பூர்த்தி ஆயிடும். கிம்பாவா கதம்பாவாகாங்ஷா. இதுக்கு அப்புறம் உபஹோமாதிகள் இருக்க இந்த நம்ம மூணாஷ்டகம் சொல்றோம் தெரியுமா? என்னது? துலாயி ஸ்வாஹா நிதப்னி ஸ்வாஹா இதெல்லாம் தான் உபஹோமங்கள். இந்த உபஹோமங்கள் புதுசா படிக்கப்பட்டிருக்கு விகிருத்தில இல்லையா? இந்த உபஹோமங்களுக்கு ஆகாங்ஷா இருக்கு, கிம்பாவாகாங்ஷா. ஆனா விகிருத்திக்கு கதம்பாவாகாங்ஷா இல்ல, உபயாகாங்ஷா இல்ல. ஆனா ஔதும்பர அன்வைக்கும் பொழுது உபயாகாங்ஷா இருக்கா இல்லையா? அதுதான் அந்த இடத்துக்கும் கொஞ்சம் எனக்கு இந்த இதை வச்சு பாக்குறதான் இங்க எப்படி உபயாகாங்ஷா வரும் அப்படிங்கிறது கேள்வியா வந்தது. உபஹோமத்துல வரல. இப்ப பாருங்க, உபஹோமங்கள் அப்படிங்கிற மாதிரி உபஹோமங்கள் அதே உங்களுடைய வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குறது. உபஹோமங்கள் உபஹோமங்கள் விகிருதிக்கு அங்கமாக அன்வயிக்கிற வேலையில பிராகிருதாங்கங்கள் முழுமையா போய் சேர்ந்திருக்கா இல்லையா? விகிருதிக்கு அங்கமாக வந்திருக்குன்னு சொன்னா விகிருத்தியுடைய ஆகாங்ஷா பூர்த்தி அடையுமா அடையாதா? கதம்பாவாகாங்ஷா கேக்குறதா? நீங்க பேசுறது எனக்கு கேட்கறதா? அதுதான் இப்போ என்னோட கேள்வி. உங்களுக்கு நான் கேள்வி கேட்டிருக்கேன் உங்ககிட்ட. விகிருத்தியில உபஹோமங்கள் அங்கமாக சேரும் சமயத்தில் பிராகிருதாங்கங்கள் போய் சேர்ந்திருக்கு இல்லையா? சேர்ந்ததுனால விகிருத்தியினுடைய கதம்பாவாகாங்ஷா பூர்த்தி ஆயிடுதா இல்லையா?
ஆயிடுச்சு. பூர்த்தி ஆயிடுச்சு. அப்போ பூர்த்தி ஆயிடுச்சு. அப்போ விகிருதிக்கு ஆகாங்ஷா இல்ல, ஒரு ஆகாங்ஷா இல்லைன்னு அடுத்து இன்னொரு ஒரு ஆகாங்ஷா தான் இருக்கு. என்ன ஆகாங்ஷா இருக்கு? உபஹோமங்களுக்கு உண்டான ஆகாங்ஷா தான் இருக்கு. அந்நியதராகாங்ஷா இருக்கு. உபஹோமம் அந்நியதராகாங்ஷா இருக்கு. இப்போ இங்க ஒண்ணுதான் இருக்குன்னு ஒத்துக்கிறேன் இல்லையா? இப்ப நான் உபயாகாங்ஷா காமிக்கிறேன் பாருங்க. எங்க உதும்பர ஸ்தானத்துல விகிருதியில பிராகிருதாங்கங்கள் போய் சேரணும். இன்னும் முழுமையா போய் சேரல. சேரும் பொழுது யூபகாவும் போய் சேரும். யூபகா சேரும் சொன்னா வெறும் யூப பதம் போய் சேரும் இல்ல. யூபகான்னா என்னது? காஷ்டத்துல பண்ணப்பட்ட சம்ஸ்காரங்கள் எல்லாம் சேர்ந்ததுன்னா யூபகா. அந்த காஷ்டம் இல்லாம யூபகா சேர்ந்து யூபகாங்கிற பதார்த்தம் முழுமை அடையுமா? யூப விசேஷம் இல்லாம யூபம் முழுமையடையாது. யூப விசேஷம் இல்லாம இல்ல, யூபத்துக்கு சாதனமா இருக்கக்கூடியதான காஷ்டம் இல்லாமல். அதான் காஷ்ட விசேஷம். காஷ்ட விசேஷம் இல்லாமல் யூப விசேஷம் சொல்லிட்டேன், சாரி. இப்ப இந்த காஷ்ட விசேஷம் இல்லாமல் யூபகாங்கிற பதார்த்தமே சித்திக்காது. சித்திக்காதுன்னா என்ன அர்த்தம்? விகிருத்தில இன்னும் பிராகிருதாங்கங்கள் முழுமையாக சேரவில்லை. சரியா? பிராகிருதாங்கங்கள் முழுமையா சேரலேன்னு சொன்னால் விகிருத்தியினுடைய கதம் பாவாகாங்ஷா இன்னும் பூர்த்தி ஆகலேன்னு அர்த்தம். அப்போ விகிருத்தியினுடைய அப்ப எங்க உங்களுக்கு சந்தேகம் சொல்லுங்க? உபயாகாங்ஷா இல்லைன்னா இந்த உபயாகாங்ஷால இப்போ இந்த யூப விஷயம் நல்லாவே உபயாகாங்ஷா புரியுறது. இப்போ உதாரணத்துக்கு இங்க எழுத பிரக்ரியனால சொல்றேன். இப்போ தர்ஷபூர்ண மாசத்துல பார்வண ஹோமம், அதாவது ரிஷபம் வாஜினம் வயம் அப்படிங்கிற ஹோமம் பண்றோம். பூர்ணமாசா ஸ்வஹா அமாவாசி ஸ்வஹான்னு அந்தந்த யாகத்துக்கு பண்றோம். அதே போல இந்த இங்க அக்னேய ஸ்வஹா இத்தியாதிகள்லாம் அங்கமாயிடுறது அப்படின்னு தர்ஷபூர்ண மாசத்திலேயே ஒரு ஹோமம் இருக்குமா அப்படிங்க? தர்ஷபூர்ண மாசங்கள் காலில் விழுந்தது. அதுக்கப்புறம் தர்ஷபூர்ண மாச யாகங்கள்லயே பூர்ணமாசாய ஸ்வஹா அமாவாசி ஸ்வஹா அப்படின்னு ஒரு ஹோமம் பண்றோம். அது வந்து நமக்கு வேற இஷ்டிகள்ல வரப்போறது இல்லை. தர்ஷபூர்ண மாசங்கள்ல மட்டும்தான் அந்த ஹோமம் இருக்கு. அதே போலவே இந்த அக்னேய ஸ்வஹா இத்தியாதி ஹோமங்களுமே பூர்ணமாசாய ஸ்வஹான்ற ஸ்தானத்துல இது வந்துராதா? எது வந்துராதா? இந்த உபஹோமங்கள்லாம் இந்த உபஹோமாதிகள் அந்த ஹோமத்தினுடைய ஸ்தானத்திலேயே வந்துராதா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. இல்ல 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 புதுசா படிக்கப்பட்டவைகள் அதிகப்படியாக பிரகிருத்திலிருந்து சில அங்கங்கள் வருது இல்லையா விகிருதிக்கு, அவைகளும் உண்டு. அதை தவிர்த்து புதுசாவும் உண்டு. இப்போ பிராகிருதத்துல இருக்கக்கூடிய அந்த பூர்ணமாசாதி ஹோமங்கள் போயிடுறதே இல்லையா? அது தர்ஷபூர்ண மாசத்துக்கு மட்டும்தான் அது படிக்கப்பட்டிருக்கு. தர்ஷபூர்ண மாச பிரகரணத்துல அது இருக்கு. ஆனா விகிருத்தியாக வேற ஒரு ஐஷ்டிகத்துல அது போயிடுறது அப்படிங்கிறது ஸ்தானத்துல இது வருதா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. அப்படின்னா அங்கேயும் உபயாகாங்ஷா வருமே? ஸ்தானத்துல இல்லை. புதுசா படிக்கப்பட்டவைகள், அதாவது பிராகிருதாங்கங்களை தவிர புதுசா படிக்கப்பட்ட ஹோமங்கள் உபஹோமங்கள். அதனாலதான் உபஹோமங்கள்னு சொல்லும் பொழுது அபூர்வாங்கங்கள்னு சொல்லிட்டே இருந்தோம் நம்ம கிளாஸ்ல. அப்போ நான் சொன்னேன் அபூர்வாங்கங்கள்னா அபூர்வம்னு அர்த்தம் இல்ல, புதுசா படிக்கப்பட்டவைகள், இங்கேயே இதுக்கு மட்டும் விகிருதிக்கு மட்டும் அங்கமாக இருக்கக்கூடியவைகள். அதனாலதான் அங்க உபயாகாங்ஷா கிடையாது, அந்நியதராகாங்ஷா தான். இப்ப புரிஞ்சுது இல்லையா? உதும்பர ஸ்தலமும் உபஹோம ஸ்தலமும் ரெண்டும் வெவ்வேறானது, ரெண்டும் வெவ்வேறு மாதிரியானது. அதுக்கு சொல்லுறேன். இப்ப நாம எடுத்துக்கிற இந்த பிரஷதாஜ்யம் உதும்பர ஸ்தலம் போலது உதாரணம். அதே மாதிரி இருக்கக்கூடியதான உதாரணம். இங்கேயும் கூட உபயாகாங்ஷா வரும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கா. அவளுடைய அபிப்பிராயத்தினுடைய முக்கிய நோக்கமே என்னது? பிரஷதாஜ்யம் அப்படிங்கிறது பிரகிருத்தில இருந்ததான ஆஜ்யத்தை காட்டிலும் வேறானது அப்படின்னு மனசுல வச்சிருந்து, எப்படி காதிரமும் உதும்பரமும் ரெண்டும் வெவ்வேறானது தானே, அத போல சுத்த ஆஜ்யமும் மிஸ்ரிதமான ஆஜ்யமும் ரெண்டும் வெவ்வேறானது. அதனால பிராகிருத்தமாக இருக்கக்கூடிய சுத்தாஜ்யத்தினுடைய ஸ்தானத்துல பிரத்யாம்நாதமா இருக்கு இந்த பிரஷதாஜ்யம். அதனால இங்கேயும் கூட பிரகரணாத் விநியோகான்னு அவளுடைய அபிப்பிராயம். யாரு இங்க உதும்பர உதாரணத்தை காமிச்சு அதை போல இது இருக்குன்னு சொல்றாலும் அவளுடைய தாத்பரியம். இது கேச்சித் ஆச்சாரியாக அஸ்மத்தாத சரணாஸ்து ஏவமாபு. இந்த கிரந்தக்காரருடைய அப்பா, இவருடைய அப்பா பேர் என்ன நம்ம சொல்லியிருக்கோம்? அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபினம் வந்தே குரும் ஆனந்த ரூபம். அனந்தகான்னு தெரிகிறது அவருடைய பேரு இல்லையா? அவர் என்ன சொல்றார்? அஸ்மத்தாத அனந்த தேவகான்னு பேரு. அவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, ரிஷதாஜ்யம் ஹி
அனுயாஜ அனுவாதேன விதீயதே தத்ஸ்வரூபே ச ஆனர்த்தக்ய பிரசக்தோ தைஹி ந விகிருத்ய பூர்வம் லக்ஷயித்தும் யுக்தம் விப்ரகர்ஷாத். இந்த கேச்சித் ஆகுவோன்னு ஒரு பட்சம் சொன்னா, இந்த பட்சத்துல பிரஷதாஜ்யம் அப்படிங்கிறது சுத்த ஆஜ்யத்தை காட்டிலும் பித்தமானது. அதனாலேயே இந்த பிரஷதாஜ்யஸ்ய விநியோகா கேன பிரமாணேன அப்படின்னு சொல்லி கொடுத்தா பிரகரண பிரமாணம். பிரகரண பிரமாணம் அப்படின்னு சொன்னா அதை கண்டிக்கிறார். கண்டிக்கும் பொழுது அந்நியதராகாங்ஷா, அதாவது இது அந்நியதராகாங்ஷா இருக்கா இல்லையோ, இங்க வந்து பிரகரணேன விகிருத்தோ விநியோகோ நாஸ்தின்னு சொல்றார். யாரு சொல்றார்? இந்த கிரந்தக்காரருடைய அப்பா. பிரகரணத்தினால விகிருத்தியில விநியோகா இல்ல, விகிருத்தில பிரகிருத்திலிருந்து அனுயாஜகா வரும் இல்லையா, அந்த அனுயாஜத்தை உத்தேசிச்சுதான் இங்க வந்து பிரஷதாஜ்யம் விதிக்கப்படுறது. என்ன வித்தியாசம்னு பாருங்க. முன்னாடி ஔதும்பர ஸ்தலத்துல நம்ம என்ன பண்ணினோம்? விகிருத்திய பூர்வ சாதனீபூத யூபோத்தேசேன உதும்பரத்துவம் விதியத்தேன்னு சொன்னோம். அதாவது விகிருத்தி அபூர்வம் அங்க கடிதமா இருந்தது, விகிருத்தி பர்யந்தம் போனோம். இப்போ இந்த கிரந்தக்காரருடைய அப்பா என்ன சொல்றார்? அந்த மாதிரி இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது விகிருத்திக்கு அங்கமாக இருக்கக்கூடிய அனுயாஜத்தை உத்தேசிச்சு புருஷதாஜ்யம் விதிக்கப்படுறதுன்னு சொன்னாதான், இந்த கேச்சித் அப்படின்னு சில பேர் சொன்னாலே, கேச்சிதாகுன் அந்த பட்சத்துல, அத போல பிரகரணாத் விநியோகா உபயாகாங்ஷாயா சத்வாதும் சொல்றதுக்கான நிலைமை வரும். ஆனா இங்க அப்படி இல்லை. இந்த பிரஷதாஜ்யமானது விகிருத்தி வரையில் கொண்டு போக வேண்டாம், அனுயாஜத்தை உத்தேசித்து விதிக்கப்படுறதுன்னு வச்சுப்போம். இதைத்தான் சொல்ல போறார். இதை எப்படி சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். பிரஷதாஜ்யம் ஹி அனுயாஜானுவாதேன விதீயதே தத்ஸ்வரூபே ச ஆனர்த்தக்ய பிராப்தௌ தைஹி ந விகிருத்ய பூர்வம் லக்ஷயித்தும் யுக்தம் விப்ரகர்ஷாத். பாருங்க, இப்போ பிரஷதாஜ்யம் விதிக்கப்படுறது எதை உத்தேசிச்சு விதிக்கப்படுறது? நாம முதல்ல ஒரு பிரகிருதிக்கே வருவோமே. பிரகிருதியில ஆஜ்யம் இருந்தது இல்லையா, இந்த ஆஜ்யமானது அனுயாஜத்தை உத்தேசிச்சு விதிக்கப்பட்டது. இந்த ஆஜ்யத்தினால அனுயாஜம் பண்ணினால் அந்த அனுயாஜத்திலிருந்து ஒரு உற்பத்திய பூர்வத்தை ஒத்துக்கிறோம். இப்படித்தானே ஒத்துண்டோம். நாம இதுக்கு பதிலாக தர்ஷபூர்ணமாசா பூர்வ சாதனி பூத அனுயாஜோத்தேசேனா அப்படின்னு ஆஜ்யத்தை விதிக்கல. அதாவது இந்த ஆஜ்யம் எந்த மாதிரியான அதிருஷ்டத்தை உண்டு பண்றது அப்படின்னு கேட்டால், பிரகிருத்திலேயே நாம என்ன பதில் சொன்னோம்? பரமாபூர்வத்தை உண்டு பண்றதுன்னு சொன்னோமா, இல்ல உற்பத்திய பூர்வத்தை உண்டு பண்ணதுன்னு சொன்னோமா? எப்படி சொன்னோம்? உற்பத்திய பூர்வத்தை தான் உற்பத்தி உண்டு பண்றதுன்னு சொன்னோம். இப்ப ராஜாமணிகண்டனுக்கு புரியுறது இல்லையா? ஆதிகேஷன் அவருக்கு புரியுது. அப்போ அத போல இங்கேயும் என்ன பண்ணணும்னு கேட்டா, விகிருத்தி அபூர்வத்தை உண்டு பண்றது எது? இந்த பிரஷதாஜ்யம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். அப்படின்னு சொன்னாதானே விகிருத்திக்கு அங்கமா விதிக்கிறதுன்னு சொல்லணும். அப்படி வேண்டாம், அனுயாஜத்தை உத்தேசிச்சு இந்த பிரஷதாஜ்யம் விதிக்கப்படுறதுன்னு சொல்லுவோம். அப்படி சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த பிரஷதாஜ்யம் விகிருத்திக்கு நேரடியா அங்கம்னு ஆகாது, அனுயாஜத்தினுடைய அங்கம்னு ஆயிடும். இந்த ஆஜ்யம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அனுயாஜத்திலிருந்து ஒரு அபூர்வத்தை உண்டு பண்றதுன்னு அதோட நின்று போயிடும். எங்க நான் இப்ப சொல்றது விகிருத்திலையும் இப்படி சொல்லணும் அப்படின்னு யார் சொல்றார்? அனந்ததேவா இந்த கிரந்தக்காரருடைய அப்பா இப்படி சொல்றாரு. அப்ப இந்த பங்கி பாருங்க, இதை மனசுல வச்சுண்டு, பிரஷதாஜ்யம் ஹி அனுயாஜானுவாதேன விதீயதே தத்ஸ்வரூபே ச ஆனர்த்தக்ய பிரசக்தோ அப்படின்னு சொன்னா, அனுயாஜத்தை உத்தேசிச்சு இந்த பிரஷதாஜ்யம் விதிக்கப்படுறது. நினைச்சு பாருங்க, யாகா பண்ணணும், தேவதையை உத்தேசிச்சு திரவிய தியாகம் பண்ணணும். தியாகம் பண்றதுக்கு திரவியம் வேணும். அது எந்த திரவியமா இருந்தா என்ன, எந்த திரவியத்தை வேணா வச்சுன்னு பண்ணலாமா இல்லையா? தியாகம்னா என்னது?
தேவதோத்தேசேன திரவிய தியாகா தானே யாகா. அப்போ எந்த திரவியத்தை தியாகம் பண்ணினாலும் அது யாகாவா ஆயிடும் தானே. விசிஷ்ய பிரஷதாஜ்யம் தான் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால பாருங்க, அந்த யாகா அப்படிங்கிற பதார்த்தமானது எந்த திரவியத்தை வச்சாலும் பண்ண முடியும், எந்த திரவியத்தை வச்சுண்டும் பண்ண முடியும். அப்போ யாகத்தை உத்தேசிச்சு விதிக்கப்பட்டதுன்னு திருஷ்ட அர்த்தமா வச்சுட்டோம்னா என்ன ஆயிடும் தெரியுமா, எந்த திரவியத்தை வேணா வச்சு பண்ணலாம்னு ஆயிடும். யாகம் பண்ணணும், அதுக்கு ஒரு திரவியம் வேணும் அப்படின்னு மட்டும் பார்க்கறதா இருந்தால் எந்த திரவியத்தை வேணா வச்சுன்னு பண்ணலாம்னு ஆயிடும். அப்போ இந்த யாக ஸ்வரூபத்துக்காக இந்த திரவியமானது விதிக்கப்படலைன்னு ஆச்சு. இப்ப நம்ம என்ன சொல்லணும், இந்த பிரஷதாஜ்யத்தை வச்சு பண்ணினா மட்டும்தான் அனுயாஜத்திலிருந்து ஒரு உற்பத்திய பூர்வம் வரும், இல்லைன்னா வராதுன்னு ஒரு நியமத்தை கல்பிக்கணும். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், இதை நம்ம எப்படி சொல்லுவோம் சாஸ்திர ரீதியா, இந்த சாஸ்திர ரீதியா சொல்லதா இருந்தால் யாகஸ்வரூபே ஆனர்த்தக்கியம் அப்படின்னு அர்த்தம். யாகவானது எந்த திரவியத்தை வச்சும் பண்ணாலும் ஸ்வரூபம் கிடைச்சிடும். ஆனால் விசிஷி இந்த திரவியம் தான் விதிக்கப்பட்டதுனால நமக்கு என்ன ஆறுதுன்னு கேட்டால் தத் ஸ்வரூபார்த்தம் இதம் ந விதீயதே கிந்து அபூர்வம் உத்திஷ்ய. கிம் அபூர்வம் அப்படின்னு கேள்வி கேட்டால் பக்கத்துல இருக்கக்கூடியதான அனுயாஜன்யமான உற்பத்தி பூர்வத்தை எடுத்துக்கணும், தூரக்க இருக்கக்கூடியதான விகிருத்தி அபூர்வத்தை எடுத்துக்க கூடாது இல்லையா. இப்ப பங்கி பாருங்க, தத்ஸ்வரூபேச்ச ஆனர்த்தக்ய பிரசக்தௌ. தத்ஸ்வரூபே இत्युक्ते யாகஸ்வரூபேச்ச ஆனர்த்தக்ய பிராப்தௌ தைஹி தைஹி இत्युक्ते அனுயாஜைஹி ந விகிருத்யபூர்வம் லக்ஷயித்தும் யுக்தம். விகிருத்யபூர்வ சாதனீபூத அனுயாஜோத்தேசேன பிரஷதாஜ்யம் விதியத்தை இப்படி கல்பிக்க கூடாது, ஏன்னா அது ரொம்ப தூரக்க இருக்கு. அதுக்கு பதிலாக இந்த அனுயாஜத்திலிருந்து உண்டாகக்கூடியதான ஒரு உற்பத்திய பூர்வம் இருக்கே அதை எடுத்துக்கணும். எடுத்துண்டு அதாவது எப்படி சொல்லணும், அனுயாஜன்ய அபூர்வ சாதனி உற்பத்திய பூர்வ சாதனீபூத அனுயாஜோத்தேசேன விதியதே. இங்க ரெண்டு தடவை நம்ம அனுயாஜன்யம் சொல்லிட்டு புரியறதுக்காக, அனுயாஜத்திலிருந்து எந்த ஒரு உற்பத்திய பூர்வம் வருமோ அந்த உற்பத்திய பூர்வத்தை உத்தேசிச்சுதான், உற்பத்திய பூர்வ சாதனமா இருக்கக்கூடிய அனுயாஜத்தை உத்தேசிச்சுதான் இங்க பிரஷதாஜ்யம் விதிக்கப்படுறது இப்படின்னு சொல்லணும் அப்படின்னு இந்த கிரந்தக்காரருடைய அப்பா சொல்லித்தர. தைஹி ந விகிருத்திய பூர்வம் லக்ஷயித்தும் யுக்தம் குதா விப்ரகர்ஷாத் தூரஸ்தத்வாத் விகிருத்திய பூர்வஸ்ய. ஏன்னா தூரம்னா எப்படி இது கேட்டா உபஸ்திதி கிருத்த கௌரவம். இப்போ பாருங்க, நமக்கு யாகஸ்வரூபத்துல வையர்த்தியம் வரும்னு சொன்னா அபூர்வ சாதனத்துவாவ சின்னோத்தேசம்னு சொல்லணும். அந்த அபூர்வம் எந்த அபூர்வம் எடுத்துக்கலாம்னா பக்கத்திலேயே உபஸ்திதமா இருக்கு அனுயாஜ பதத்தினாலேயே, அப்போ அதுதானே எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு தூரக்க அதாவது உபஸ்திதமே இல்லாத விகிருத்திய அபூர்வத்தையே எடுத்துக்கணும் இல்லையா. அதுதான் சொல்றாரு விப்ரகர்ஷாத். அதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறார். என்ன உதாரணம் பாருங்க, கிந்து தீக்ஷணீயா வாங் நியமன்யாயேன ஸ்வாபூர்வமேவ லக்ஷயித்தும் யுக்தம் சன்னிகர்ஷாத். தீக்ஷணீயா வாங் நியமன் நியாயான்னு ஒரு நியாயா, அதாவது இது ஜோதிஷ்டோமத்துல இருக்கு இந்த கர்மா தீக்ஷணீயா அப்படின்னு. இந்த இடத்துல யாவத்யா வாசா காமயத்தே தாவத்யா தீக்ஷணீயாயாம் அனுப்ருவன் அப்படின்னு இந்த தீக்ஷணீயா உத்தேசிச்சு காமஸ்வரஹான ஐச்சிகஸ்வரா சஹஸ்வரஹா விஹிதா. சரி, இந்த தீக்ஷணீயா அப்படிங்கிற கர்மாவில ஒரு ஸ்வரஹா ஐச்சிக ஸ்வரஹா விதிக்கப்பட்டதே, இது எதை உத்தேசிச்சு விதிக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டு, அதாவது இந்த தீக்ஷணீயா அப்படிங்கிறது அங்கம். எதற்கு அங்கம்? ஜோதிஷ்டோமத்துக்கு அங்கம். இப்போ இந்த ஜோதிஷ்டோம ஜோதிஷ்டோமஜன்யம் எது அபூர்வம் தத் சாதனீபூதோத்தேசேன விதியத்தை அப்படின்னு சொல்லணுமா, அல்லது ஜோதிஷ்டோமத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய தீக்ஷணீயா அந்த தீக்ஷணீயாவ ஜன்ய அபூர்வத்தை உத்தேசிச்சு அந்த அபூர்வ சாதனமா இருக்கக்கூடியதான
அது தீக்ஷணீய அங்கமாக இந்த ஸ்வரஹா விதிக்கப்படுறதா? ஏன்னு பாருங்க, தீக்ஷணீயோத்தேசேன ஸ்வரஹா விதியத்தைன்னு சொல்றோமே, எந்த ஸ்வரத்தையும் வச்சு சொல்ல முடியும் தானே. காமஸ்வரஹான் தான் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம இது அபூர்வ சாதன அபூர்வத்வாவத் சின்னம் கிஞ்சித்து ததுத்தேசேன விதியத்தை அப்படின்னு ஒத்துக்க போறோம். அதாவது அதிருஷ்டார்த்தமா விதிக்கப்படுறதுன்னு சொல்ல போறோம். அந்த அதிருஷ்டம் கிம் அதிருஷ்டம்? ஜோதிஷ்டோமஜன்ய அதிருஷ்டம் வா அதவா தீக்ஷணீயாஜன்ய அதிருஷ்டம் வா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். இப்ப ரெண்டு பேர் எதை எடுத்துட்டா தேவலை அப்படின்னு தானே சொல்லுவோம் இல்லையா? அதே நியாயத்தை வச்சுண்டு பிரகிருத ஸ்தலத்திலையும் அனுயாஜன்ய அபூர்வத்தை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. கிந்து தீக்ஷணீயா வாங்கியமன்யாயேன துவாபூர்வமேவ லக்ஷயித்தும் யுக்தம் குதஹ சன்னிகர்ஷாத் அதயேவ உத்பவனாதீனாம் புரோக்ஷணாத்யபூர்வ பிரயுக்தத்துவம் உக்தம் நவமே. இந்த ஸ்மார்த்தத்திலையும் நம்ம பண்றது உண்டு. புரோக்ஷணி பாத்திரத்துல புரோக்ஷணி அப்படின்னா அந்த ஜலந்த அர்த்தம். அதை நம்ம உத்பவனம்னு பண்ணுவோம், சுத்தி பண்றதுக்காக அந்த பவித்திரத்தை வச்சுன்னு பண்ணுவோம். இந்த பாத்திர இதுக்கே என்ன சொல்லுது, தர்ஷபூர்ண மாசத்து, இது எங்க வருது? இது தர்ஷபூர்ண மாசத்துல வருது. இந்த உத்பவன முதலியதான ஜன்ய அதிருஷ்டம் இருக்கு. அதாவது இந்த உத்பவனாதிகள் எதை உத்தேசிச்சு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், புரோக்ஷணாதிஜன்ய அபூர்வத்தை உத்தேசிச்சு விதிக்கப்பட்டிருக்கா அல்லது பிரதான யாகமா இருக்கக்கூடியதான தர்ஷபூர்ண மாசா தஜ்ஜன்ய அபூர்வோத்தேசேன விதியதேவா? எந்த அபூர்வம் அதுல கடிதமா இருக்கு அப்படின்னு கேள்வி. அதுக்கு என்ன பதில்? அங்கேயும் அப்படித்தான், புரோக்ஷணஜன்ய அபூர்வத்தை உத்தேசிச்சுதான் விதிக்கப்படுறது. ஏன்னா ததேவ சன்னிகிருஷ்டம் நது தர்ஷபூர்ணமாசஜன்ய அபூர்வம். அதுதான் சொல்றார். அதையேவ உத்பவனாதீனாம் புரோக்ஷணாத்யபூர்வ பிரயுக்தத்துவம் உக்தம் நவமே நவமாத்தியாயே. அதையேவ இत्युक्ते யஸ்மாத் சன்னிகிருஷ்டம் அஸ்தி தஸ்மாத். அத்தச்ச விதீயமானஸ்ய பிரஷதாஜ்யஸ்ய வாக்கிய பிரதிபன்னேன அனுயாஜாபூர்வேணைவ நைராகாங்க்ஷாத் அப்படின்னு அர்த்தம். பிருஷதாஜ்யேன அனுயாஜான இடத்தின்னு இந்த பிருஷதாஜ்யத்தை எந்த வாக்கியத்தினால விதிக்கப்படுறதோ, பிருஷதாஜ்யம் விதிக்கப்படுறதோ அதே வாக்கியத்திலே ஸ்ரூயமானமாக இருக்கக்கூடிய அனுயாஜா இருக்கே உபஸ்திதமா இருக்குன்னு அர்த்தம். அப்படி உபஸ்திதமா இருக்கக்கூடியதான அனுயாஜன்ய அபூர்வத்தினாலேயே இந்த ஆகாங்ஷா பூர்த்தி அடைகிறது. இந்த ஆகாங்ஷானா எந்த ஆகாங்ஷா? பிருஷதாஜ்யத்துக்கு இருக்கக்கூடியதான கிம்பாவாகாங்ஷா பூர்த்தி அடைகிறது, நைராகாங்ஷாத். அதனால என்ன பண்ணக்கூடாது? மினக்கட்டு விகிருதி பர்யந்தம் கொண்டு போகக்கூடாது. ந பிரகரணாத்து விகிருத்தியபூர்வார்த்தத்துவம் இதி. அதனால அதுவரையில் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுவரையில் கொண்டு போனாதானே உபயாகாங்ஷாயா சத்வாத்து பிரகரணம் விநியோஜகம்னு சொல்ல முடியும். இந்த கேசிதாச்சாரியாக நாகவும் சொன்னாலே அவளுடைய மதத்துல எப்படி இருந்தது? விகிருத்தி அபூர்வம் விகிருதிஜன்ய அபூர்வ சாதனத்வாவத் சின்னோத்தேச விதியத்தைன்னு நம்ம அர்த்தம் பண்ணிட்டோம். அதாவது சார்த்தக்கியம் கிடைக்கிறதுக்காக விகிருத்தி அபூர்வத்தை எடுத்துட்டோம். அதுவரையில் கொண்டு போகவே இல்லை இப்போ, இல்லையா? அதனால இப்ப இங்க என்ன வராது? உபயாகாங்ஷா வராது. இது புரிஞ்சுதா எப்படின்னு? எப்படி இந்த கிரந்தக்காரருடைய அப்பா முன்னாடி சொன்ன அந்த பட்சத்தை கண்டிச்சார் அப்படிங்கிறது இதுல சொல்லப்பட்டிருக்கு. வயம் து அங்கீகிருத்திய புரூமா. இந்த கிரந்தக்காரர் அவர் என்ன சொல்றார்? அப்படியெல்லாம் வேண்டாம், விகிருத்திய பூர்வார்த்தத்வமேவ கஸ்ய பிருஷதாஜ்யஸ்ய, ஆனாலும் இங்க பிரகரணம் விநியோஜகம் கிடையாதுன்னு நான் நிரூபிப்பேன் அப்படிங்கிறார். அதாவது இந்த கேஜிதாச்சாரியாகான்னு அவ மதத்துல எப்படி சொன்னாலோ விகிருத்திய பூர்வார்த்தத்துவம் பிருஷதாஜ்யஸ்யன்னு ஒத்துண்டாலோ நான் அப்படியே தான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் இங்க பிரகரணம் விநியோஜகம் கிடையாது. ஏன் கிடையாது? எப்படி நீங்க அதை கண்டிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா, ததாபி பிருஷதாஜ்யஸ்ய ந பிரகரணம் விநியோஜகம். ததாபி இत्युक्ते விகிருத்திய பூர்வார்த்தத்வ ஸ்வீகாரே அபி ந பிருஷதாஜ்யஸ்ய பிரகரணாத் விகிருத்தியங்கத்வம்.
அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாருங்க, யூபபிருஷ்டபாவேன ஹி யாவத் காதிரத்வம் ஆயாதி தாவத் ஔதும்பரத்வ விதானாத் உபயாகாங்ஷா சம்பவாத் யுக்தா பிரகரண விநியோகா. திருஷ்டாந்தத்துல சரி வரும். ஏன்னா திருஷ்டாந்தத்துல யூபத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடியதான காதிர காஷ்டா இருக்கே, அது பிரகிருத்திலிருந்து வரும் பொழுது விகிருத்தியிலேயே ஔதும்பர காஷ்டா விதிக்கப்பட்டதுனால உபயாகாங்ஷா சம்பவதி. அதாவது விகிருத்திகத ஆகாங்ஷாயாக அசமாப்தேஹே பிராகேவ ஔதும்பரத்வஸ்ய அன்வயः தஸ்மாத் உபயாகாங்ஷா சம்பவதி. அந்த மாதிரி இங்க இல்லைன்னு காமிக்க போறார். எப்படின்னு பாருங்க, ஏவம் யாவத் அனுயாஜ பிருஷ்டபாவேன ஆஜ்யம் ஆயாதி தாவதேவ யதி பிருஷதாஜ்யம் விதீயதே ததா உபயாகாங்ஷா சம்பவாத் பிரகரண விநியோகோ பவேத். அத போலவே இங்கேயும் இருந்தால், அதாவது பிரகிருத்திலிருந்து அனுயாஜத்தை உத்தேசிச்சு வரக்கூடியதான ஆஜ்யம் வரும் பொழுது பிருஷதாஜ்யமானது விகிருத்திலே விதிக்கப்பட்டதாக இருந்தால் அப்போ உதும்பர ஸ்தானத்தை போல அந்த உதாரணத்தை போல இங்கேயும் இருக்கிறதுனால உபயாகாங்ஷா சம்பவிக்கும். நது ஏததஸ்தி, அப்படி இல்லை இங்க. ஏன், நஹி பிருஷதாஜ்யம் நாம திரவியாந்தரம் கிஞ்சித் அஸ்தி. நீங்க எப்படி வச்சு பேசிட்டு இருக்கேள், ஆஜ்யம் வேறு பிருஷதாஜ்யம் வேறுன்னு சொல்லிட்டு இருக்கேள். முதல்ல அதுவே தப்பு. ஆஜ்யம்தான் பிருஷதாஜ்யமும் ஒன்னும் வித்தியாசம் இல்லை, ததி மிஸ்ரிதம், அவ்வளவுதான். அதனால இது திரவியாந்தரம் இல்லை. திரவியாந்தரமா இருந்தா தான் இங்க காதிரமானது பாதிக்கப்பட்டு உதும்பரம் எப்படி வந்ததோ அதை போல இங்க சுத்தாஜ்யம் பாதிக்கப்பட்டு பிருஷதாஜ்யம் வரும். ஆனா அப்படி இல்லை. நது ஏததஸ்தி நஹி பிருஷதாஜ்யம் நாம திரவியாந்தரம் கிஞ்சித் அஸ்தி யத் ஆஜ்யஸ்தானாபன்னம் விதீயேத யதா காதிரஸ்தானே உதும்பரம் விஹிதம் ததா ததா நாஸ்தி. பங்கியர்த்தம் புரியுது இல்லையா எல்லாருக்கும்? புரியுதுன்னா, ஆனா அது எப்படி இப்படி சொல்றது? அதே போல உதும்பர விஷயத்திலையும் சொல்லிடலாமே. இல்ல, யூபம்ன்றது சாமானியமா இருக்கு, அதுல விசேஷனம் மட்டும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். உங்க கேள்வியில கொஞ்சம் மாற்றம் பண்ணிக்கணும். அங்க யூபத்தை சொல்லவே இல்லை. யூபத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய கதிர காஷ்டத்துக்கும் உதும்பர காஷ்டத்துக்கு தான் விஷயாவே. அந்த ரெண்டும் வெவ்வேறு தானே, அதுல நம்ம சம்சயமே கிடையாது. ஏன்னா அந்த தர்ம கதிரத்துவம் கதிரத்வாவச்சின்னம் வேறு, உதும்பரத்வாவச்சின்னம் வேறுதான். அது நம்ம ஒன்னாக்க முடியுமா? ஒன்னாக்க முடியாது. இங்க பிரஷதாஜ்யம் ஆஜ்யம் அப்படிங்கிறது ரெண்டும் அத்தியந்தம் பின்னம் இல்லை. ஆஜ்யத்துல ஒரு பதார்த்தத்தினுடைய சேர்க்கை, அவ்வளவுதான். வித்தியாசம் புரிஞ்சுதா? அதுக்கெல்லாம் இங்க மேற்கொண்டு நிறைய அந்த பிரஷத்துக்கு என்ன கேட்கணும்? ததி ததி பிருஷத்வம்னா மிஸ்ரிதம்னு அர்த்தம், நானான்னு அர்த்தம். அது எல்லாமே விசாரிக்க போறா, மேற்கொண்டு எல்லாமே வரப்போறது. எல்லா கேள்வியும் இவாளே கேட்டுட போறா. சுத்தத்துக்கும் மிஸ்ரிதத்துக்குமே மிஸ்ரிதம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, சுத்தத்தை காட்டி இது வேறானதானே அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கும் பதில்லாம் இருக்கு இதுலயே. மேற்கொண்டு அதுதான் வரப்போறது. இப்போதைக்கு நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம்? பிருஷதாஜ்யம் நாம ஆஜ்யாதிரிக்தம் கிஞ்சின் நாஸ்தி யத் ஆஜ்யஸ்தானாபன்னம் விதீயேத ஔதும்பரத்வமிவ காதிரத்வஸ்தானாபன்னம் ஸ்யாத் ததா நாஸ்தி. பிருஷத் சப்தஸ்ய பிருஷன்மணிஹி இத்யாதோ சித்ரதாவாச்சித்வேன திருஷ்டத்வாத். இப்ப பாருங்க, இந்த நூல் இருக்கு இல்லையா, நூல் கலர் நூல் ரெண்டும் அத்தியந்தம் விருத்தமா இல்ல அதனுடைய விசேஷம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா விசேஷம் மட்டும்தான், அத்தியந்த பின்னம் இல்லை. ஏன்னா இது எங்கே காமிக்கிற பாருங்க, பிருஷன்மணின்னு சொல்ற, அதாவது இந்த கலரான நூலுல கோத்த மாலை, சரியா? பிருஷன்மணின்னு பேரு. இந்த பிருஷன்மணின்னா என்னது? கலரா இருக்கக்கூடிய நூல், அதுல கோத்த மாலை மணிகின்னு சொல்றோம். சரி, இருக்கட்டும். இப்போ இந்த நூலை காட்டிலும் அத்தியந்தம் பின்னமா இல்ல அதாவது நானாவரண யுக்தமா, அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா ரெண்டாவதா சொல்லக்கூடியதுதான் விசேஷம்தான், அத்தியந்த பின்னம் இல்லை. பிருஷத் சப்தஸ்ய பிருஷன்மணிஹி இத்யாதோ சித்ரதாவாச்சித்வேன திருஷ்டத்வாத் பிருஷதாஜ்ய சப்தஸ்ய சித்ராஜ்யத்வ வாச்சித்வாத். சரியா?
அதையேவ நிகமேஷு ஆஜ்யபானித்யேவ வக்தவ்யம் நது பிருஷதாஜ்யபானிதித்யுக்தம். அதாவது ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிறாங்க, அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது ஊகம் பண்றது இல்லை. அதாவது அந்த மந்திரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மந்திரம் தான் அதேதான். அதுல ஆவாக தேவாகும் ஜப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த ஆவாகன மந்திரங்களும் உண்டு. இங்க இருக்கான்னு பாக்குறேன். தேவாகும் இந்த மாதிரி இந்த ஆவாகன மந்திரங்கள் ஆகட்டும், அதே மாதிரி இஷ்ட தேவதான்னு சொன்னா யாகே உபயுக்த தேவதா, சரியா? அந்த தேவதா சம்ஸ்காரார்த்தமா சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் ஆகட்டும், இந்த மந்திரங்கள் அதிதேசம் பண்ண பிறகு விகிருத்தில நம்ம அங்க ஊகம் பண்றது இல்லை. ஆஜ்யபான் தான் சொல்லிட்டு கொண்டு பிருஷத் ஆஜ்யபான் அப்படின்னு ஊகம் பண்ணிக்கிறது இல்லை. எதனால? பிருஷதாஜ்யம்ங்கிறது ஆஜ்யத்தை காட்டிலும் வேறானதா இல்லைங்கிறதுனால தானே. அப்படி வேறானதா இருந்தா நம்ம ஊகம் பண்ணிக்கணும். அட்னே ஜுஷ்ட நிர்வபாமிங்கிற அந்த விஷயத்தை, அந்த மந்திரம் வச்சுண்டு இதே விகிருதிக்கு வரும்பொழுது சூர்யாயத்வா ஜுஷ்ட நிர்வபாமின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன் நம்ம அங்க ஊகம் பண்றோம்? அந்த கர்மாவில சூரியஹாதா தேவதை, அதனால அங்க நம்ம ஊகம் பண்ணிக்கிறோம். ஆனா இங்க நம்ம ஊகம் பண்றது இல்லை. ஏன் பண்றது இல்லைன்னு சொன்னா ஆஜ்யத்தை காட்டிலும் ரிஷதாஜ்யமானது வேறானது இல்லை என்பதினால் அப்படின்னு ஒரு வினிகமகத்தை சொல்றார். யாரு? கிரந்தகாரர். இந்த கிரந்தகாரர் அதையேவ நிகமேஷு மந்திரேஷு அர்த்தம். நிகமேஷு இத்தியுக்தே மந்திரேஷு ஆவாஹனாதி மந்திரேஷு ஆஜ்யபான் இத்யேவ வக்தவ்யம் நது பிருஷதாஜ்யபான் இது யுக்தம் இதமேவ சமீச்சீனம். இதுக்கு மேற்கொண்டு இன்னும் கூட இங்க விசாரம் இருக்கு. இதுலேயே சில கேள்விகள் பதில். இது நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம இன்னைக்கு வச்சுக்கிறோமோ அன்னைக்கு பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா. யத்கிருபாலேஷமாத்ரேன புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம் அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபிணம் வந்தே குருமானந்த ரூபிணம்.